வெள்ளிக்கிழமை இங்க பங்காளி வீட்ல கல்யாணத்த முடிச்சுட்டு, சனிக்கிழமை காலையில கோயம்புத்தூர் கிளம்பியாச்சுங்க. கோயம்புத்தூர்ல இவரோட அத்தை பொண்ணுக்கு தான் கல்யாணம். நான் மதியம் அண்ணன் வீட்ல இருந்துட்டு நைட் ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் பிரியாணி ப்ளஸ் தந்தூரி எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் 5:00 மேல ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயாச்சுங்க. ஏன்னா முன்னாடியே சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். நான் பார்த்தீங்கன்னா, லாரா சாரீ தெரபிஸ்ட் அவங்ககிட்ட இருந்து தான் ப்ரீப்ளீட் பண்ணியிருந்தேங்க. இவங்ககிட்ட நான் மெஷர்மெண்ட் மட்டும் தான் அனுப்பியிருந்தேன். ஆனா பக்காவா ப்ரீப்ளீட் பண்ணி ரிட்டர்ன் கொரியர் போட்டு விட்டுட்டாங்க. நம்ம ஃபங்க்ஷன் டைம்ல இது மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கி வச்சிட்டோம்னா எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கிளம்பிக்கலாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரிட்டன் அண்ணன் வீட்டுக்கே வந்தாச்சுங்க. காலையில் முகூர்த்தத்தை அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த ஒரு வாரம் தொடர்ந்து விசேஷம் தாங்க. எப்படா விசேஷம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் செட்டில்ட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுச்சு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வராது. என்னடா ஃபங்க்ஷனே இல்லையே நினச்சி ஃபீல் பண்ணுவோம். வந்ததுன்னா ஒரே முட்டை வருது. ஒரு வழியாக எல்லா விசேஷம் முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டாடா.